கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்பாலஜைஸ் கேட்டுட்டு இருக்காங்க ஜீவா கிட்ட. இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஈடு கட்டுறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அன்பு பேசுறாங்க. உடனே ஜீவா இது எல்லாமே தெரியும், இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு என் கம்பெனியை வளர்ச்சி அடைய விடாம இருக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாமே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஜீவா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அன்பு இல்ல இல்ல ஜீவா, இது உங்களுடைய எதிரி கிடையாது, இது எல்லாமே என்னுடைய எதிரிங்க தான், அவங்கதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட அன்பு சொல்றாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க எனக்காக எத்தனை லட்சம் ரூபாய் செக் கொடுத்தீங்க, ஆனா இப்படி நடந்துருச்சு, கண்டிப்பா உங்க ஜேபி ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியா கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உங்களுடைய ஜேபி ரெஸ்டாரண்ட்ல செஃபா உங்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டதும், இல்ல நீங்க இப்படிப்பட்ட போஸ்டிங்ல இருந்து செஃபா எப்படி நீங்க பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அது சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்ல என்னால முடியும், கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப ஜீவா அன்புக்காக செஃபா ப்ரமோட் பண்றாங்க. இப்ப நம்ம கண்மணி காட்டுறாங்க. கண்மணி ரோடு ரோடா எல்லாருக்கிட்டுமே நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜேபி ரெஸ்டாரண்ட்டை நாங்க புதுப்பிச்சிருக்கோம், எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் கண்டுக்கிறாங்க, சில பேர் கண்டுக்காம அதை டிஷ்யூ பேப்பர் மாதிரி துடைச்சிட்டு போறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தேன்மொழி சொல்றாங்க, என்ன கண்மணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இவங்க எல்லாம் வாங்குவாங்களா இல்லையன்றதே நமக்கு சந்தேகமா இருக்கு, இதெல்லாம் நடக்குமா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஆட்டோ ஸ்டாண்ட் அங்க இருக்கு, அங்க போயிட்டு இங்க பாருங்க, ஜேபி ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியா புதுப்பிச்சிருக்கோம், நீங்க எல்லாரையும் கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீல்ஸ் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லி கண்மணி சொன்னதும், கண்டிப்பாமா கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம அன்பு கோட்டர்ஸ்க்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி இருக்காங்க. கண்மணியை பார்த்ததும் அன்புக்கு ஷாக் ஆக, அன்புவை பார்த்த கண்மணிக்கு, என்ன நான் எப்படி இருக்கேன், நான் உங்களுக்கு லைஃப்ல வேணான்னு சொல்லிட்டு தானே ஒட்டு மொத்தமா வந்துட்டீங்க, இப்ப எதுக்காக நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு சொல்லிட்டு என்னை வேவு பார்க்கறதுக்காக நீங்க வந்திருக்கீங்களா நல்லா சொல்லிட்டு கோபப்படுறாங்க. எனக்கு அதுதான் வேலையா, எனக்கு வேற வேலை இல்லையா, நான் ஜேபி ரெஸ்டாரண்ட்ல செஃப் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன்ற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கண்மணி. என்ன விளையாடுறீங்களா, இப்படி எல்லாம் பேசினா உடனே நான் மனசை மாறிடுதுன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கீங்களா நல்லா சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் பேச, உடனே அன்பு மாறி மாறி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜீவா வராங்க. அன்பு கண்மணி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு ஜீவா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கண்மணி இவர் யாரு, இவரை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. கண்மணி, நான் உங்ககிட்ட அவர் இன்ட்ரோ பண்ணலாம் நானே நினைச்சேன், நம்ம ஜேபி ரெஸ்டாரண்ட்ல அவர் செஃபா ப்ரமோட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. என்ன ஜீவா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லலன்றாங்க. இல்ல நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சரி அவரு கோட்டஸ் கொடுத்த, சரி அவர் வந்துட்டாரான்னு பாக்கலான்னு பின்னாடி வந்தா அதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷ் போயிட்டு இருக்கு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் இப்போ இன்ட்ரோ பண்றேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அன்பு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. எங்க உடனே கிளம்பி போறீங்க, கண்மணி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா, ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்போ என்னுடைய கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரும் அவதான் சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட அன்புக்கும் ஷாக் ஆகுது. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அன்பு அங்கிருந்து போக, கண்மணியோட காஃபி செம்ம சூப்பரா இருக்கும், வாங்க குடிக்கலன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வராங்க ரொம்பவே கம்பல் பண்ணி. இப்ப நம்ம கண்மணியோட வீட்டுல இருக்க எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கண்மணியோட சித்தி சொல்றாங்க, நம்ம என்ன ஏதுன்றத ஜீவா கிட்ட சொல்லிடலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்மணி கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க காவேரி எதுக்காக கண்மணி அமைதியா இருக்க, ஜீவா தம்பி கிட்ட அன்புதான் உன்னுடைய புருஷன்ற விஷயத்த சொல்லிடலாமான்றாங்க. எதுக்காக சொல்லணும், ஏன் சொல்லணும், எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நானு அவரோட லைஃப்ல இல்லைன்றப்ப நம்ம எதுக்காக இதை பண்ணணும், வேண்டாம், அவருக்கா எப்ப தெரியணும்னு இருக்கோ அப்ப தெரியட்டும், நானும் கண்டிப்பா ஜீவா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல மாட்டேன், அன்பும் சொல்ல மாட்டாரு, நாங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ், அவர் செஃப், அவ்வளவுதான் சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அன்பு யோசிச்சுட்டே இருக்காங்க, ஜீவா கிட்ட விஷயத்த சொல்லலாமான்னு சொல்லிட்டு. இவளே சொல்லல, நம்ம ஏன் சொல்லணும், நம்மளும் சொல்ல வேண்டும்னு சொல்லிட்டு அன்பு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எப்பவும் போல அன்பு குளிச்சு ரொம்பவே பிக்கப்பா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிட்டு
கிளம்பி நேரா போறாங்க. அங்க பார்த்தா நம்ம கண்மணி சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்காங்க. அன்புக்கு கண்மணி பார்த்து ரொம்பவே ஆசையா இருக்கு. கிட்ட போய் பேசலாமான்ற அளவுக்கு. ஆனா அன்பு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. ஏன்னா கண்மணி இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால அன்பு கோவத்துல இருக்கிறதுனால அத கண்டுக்கிறதே கிடையாது. இப்ப எல்லாருமே மாறி மாறி கண்மணிய டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கண்மணிய முன்ன விட்டு பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் டீஸ் பண்றாங்க. இத பாக்குற அன்புக்கா ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலுமே அன்பு செஃப்பா போயிட்டு ஜாயின் பண்ணதுனால ஒவ்வொரு டிஷ்ஷும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பழைய செஃப் கிட்ட சொல்ல புது செஃப் நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. உங்களை விட 100 மடங்கு நான் செஃப் புரியுதா நல்லா சொல்லி அன்புவை கிண்டல் பண்ண உடனே கண்மணிக்கு கோவம் வருது. நீங்க எப்படி செஃப்போ அந்த மாதிரிதான் இவரும் செஃப் புரியுதா? உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது அவருக்கும் தெரியும். நீங்க தான் பெரிய இவர் மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவர் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க. உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க. 2 பேரும் சேர்த்து நல்ல இன்புட்டா ஒண்ணு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் பெரிய ஆளு நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஈகோ பார்த்தா இந்த ஹோட்டல் வளர்ச்சி அடையாது. இத்தனை வருஷமா இந்த ஹோட்டல்ல இருக்கீங்க. ஏதாவது முன்ன பின்ன முன்னேற்றம் இருந்திருக்கா? இல்ல. இப்ப ஜீவா முன்னேற்றம் அடையணுன்றதுனாலதான் என்னையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அன்பு செஃப்பையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்னொரு முறை இங்க சண்டை போடுறதா இருந்தா தாராளமா ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு தாராளமா நீங்க போயிட்டு சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இன்னைக்கு வந்தவனுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க, ஓவரா சப்போர்ட் பண்றீங்க. எத்தனை வருஷமா நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன்னு தெரியுமா? ஜீவா வரட்டும் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஜீவா வந்ததும் சார் நேத்து வந்தவங்க கண்மணி, இன்னைக்கு வந்தாரு இந்த செஃப் அன்பு. இவர் ஒரு டிஷ் பண்றேன்னு சொன்னாரு. இது என்ன இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சஜஷனை சொன்னேன். அதுக்காக இவர் இப்படிதான் செய்வாரு. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அங்க இருங்க, கஷ்டம் இருந்தா தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்கன்னு சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேக்குறாங்க. உடனே கண்மணி இங்க பாருங்க ஜீவா, இவர் ஒரு விஷயம் பண்றாருன்னா அதை சண்டையில தான் முடிக்கிறாங்க. 2 பேருமே இந்த மாதிரி பண்றதுனால தேவையில்லாத பிரச்சனை. டைமுக்கு எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குதுன்றது எல்லாம் உங்களுக்கும் தெரியும்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் ஃபைனல் முடிவுன்னு சொல்லி செஃப் கிட்ட சொன்னதும் அப்படியா, எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல மதிப்பில்லாத போது என்னால இங்க வேலை பார்க்க முடியாது, நான் கிளம்பி போறேன்றாங்க. தாராளமா நீங்க கிளம்பி போங்க. இங்க இருந்தும் நீங்க எதையும் சாதிக்கல. சும்மா தேவையில்லாம சண்டை தானே போட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி சண்டை போடுறதுக்கு நீங்க வேற ஹோட்டல்ல பாருங்க. இந்த ஹோட்டல் உங்களுக்கு ஏத்த ஹோட்டல்ல கிடையாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. உடனே நம்ம கண்மணி அன்பு கிட்ட இனி உங்களுடைய விருப்பம் இந்த ஹோட்டலை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்க என்ன ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா ஹோட்டல் நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும். வர்ற கஸ்டமர் ரொம்பவே மனசுக்கு திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். அவ்வளவுதான் சொல்லிட்டு கண்மணி அங்க இருந்து பேசிட்டு கிளம்பி போறாங்க. இப்ப ஜீவா கண்மணி கிட்ட சொல்றாங்க, கண்மணி அவசர சிக்கன், நிறைய மீன் குழம்பு, இதெல்லாம் பழைய மீன் குழம்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே நீ பண்ணிருக்க. இப்ப அன்பும் புது புதுசா கான்டினென்டல் டிஷ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை பண்றாங்க. நீங்க 2 பேரும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சேர்ந்து ஏதாவது வெரைட்டியா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா ஹோட்டல் நல்ல ரெகக்னேஷன் ஆகும், பெரிய அளவுல ரீச் ஆகும்னு எனக்கு தோணுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கண்மணின்றாங்க. கண்டிப்பா ஜீவா, இந்த ஹோட்டலை டெவலப்மெண்ட் பண்றதுதான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோளா இருக்கு. ஏன்னா நான் நிறைய பேருக்கு சேலஞ்ச் விட்டுருக்கேன். அந்த சேலஞ்சில நான் வின் பண்ணணும். அதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் நல்லபடியா போனாதான் நான் மத்தவங்களுக்கு விட்ட சேலஞ்சில நான் வின் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா என்னால முடிஞ்ச இன்புட்டை நான் கொடுப்பேன். நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஜீவா. இப்ப அன்பு ஒண்ணு செய்ய கண்மணி ஒண்ணு செய்ய அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறவங்களுக்கு வேற லெவல் இருக்கு. 2 பேரும் அல்டிமேட்டா செய்றீங்க, பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி ஆட்டோ சங்கத்துல சொல்லியிருக்கவங்க எல்லாருமே ஒருத்தரா இந்த ஹோட்டலை சஜஷன் பண்றாங்க. ஆட்டோக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஃபுட் கொடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் உடனே என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஃபுட்டு வித்தா ஒரு பக்கம் ஃப்ரீ ஃபுட்டா இப்படி போயிட்டு இருக்கேன்றாங்க. உடனே கண்மணி என்ன கண்மணி இதுன்னு சொல்லிட்டு இப்ப கேட்டுட்டு இருக்காங்க ஜீவா. இல்ல அவங்களுக்காக நம்ம பண்ணா கண்டிப்பா நமக்கு எல்லாமே லாபமா தான் இருக்கும், அதனாலதான் இப்படி பண்ணிடுறாங்க சார். 10 நாளா இழுத்து மூட வேண்டிய ஹோட்டலை 4 நாள்ல இழுத்து மூடுறதுக்காக தான் கண்மணி மேடத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க உடனே அன்பு கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இல்ல கண்மணி செஞ்சது ஒரு பிசினஸ் ட்ரிக் தான், இதனால நமக்கு லாபம் தான் சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஃப்ரீ சாப்பாடை ஒன்று கொடுத்துட்டா
அது மூலியமா 10 பேர் வராங்கன்னா எது லாபம்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ஃப்ரீ சாப்பாடு ஒண்ணு கொடுத்து 10 பேர் வராங்கன்னா அதுதான் லாபம். அதுதான் கண்மணி செஞ்சிருக்காங்க. இதுல நஷ்டம் அடையறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் கண்மணி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னா ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு இதனால நல்லது நடக்குமா, அவங்களுக்கும் நல்லதா இருக்குமா, நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்துறோம் நமக்கும் நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சுதான் எது ஒண்ணுமே முடிவு பண்ணுவாங்க. சோ அவங்க என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு ஓகே சொன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி இப்ப அன்பு சொல்றாங்க. இத கேட்ட எல்லாருமே ஸ்தம்பிச்சு போறாங்க. கண்மணி எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காங்க. இல்ல அவங்க முகத்தை பார்த்தா அவங்க போடுற ஐடியாஸ வச்சு நான் சொன்னேன், வேற எதுவும் கிடையாதுன்னு அன்பு பேச்ச மாத்திடுறாங்க. உடனே ஜீவாவுக்கா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. கண்மணி என்னுடைய இத்தனை வருஷ ஃப்ரெண்ட், அவள இப்படி ஒரு பண்ணிருக்கான்னா இதுக்கு பின்னாடி இவ்ளோ கதை இருக்குன்றது எனக்கே தெரியாது. ஆனா இப்பதான் மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் ஆச்சு கண்மணிய. அதுக்குள்ள நல்லபடியா கண்மணிய புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. மனசுக்குள்ள அன்பு நான் நல்லபடியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். மத்தவங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. நான் எது சொன்னாலும் கேட்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி மீன் பண்ண வா தேன்மொழி போலன்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப தேன்மொழி உன்னுடைய புருஷன் உன்னை நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்காருடி. நிஜமாவே அவரா இது பேசினதுன்ற அளவுக்கு இருந்தது. உன்னை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்ட அவரு ஏன் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு நல்லா சொல்லி கேக்குறாங்க. எல்லாம் விதி, அத சொல்லி நான் தப்பிக்க முடியாது. இருந்தாலும் அவரால தான் பிரிஞ்சோம். தப்புக்கு காரணம் அவரே இருக்கும்போது அப்புறம் என்ன பேசுன்னு சொல்லிட்டு கண்மணி பேசுறாங்க. இருந்தாலும் ஒரு முறை அவர்கிட்ட பேசி பார்த்தா உன்னோட லைஃப் சரியாகும்ல. என்னதான் உன்னுடைய அம்மா அப்பாவை நீ சந்தோஷமா பாத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழலன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களுக்காகவாது கொஞ்சம் பார்க்கலாம் இல்லைன்றாங்க. எதுக்காக? ஏன் நான் சுயமரியாதையோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதை விட வேற வாழ்க்கை எனக்கு என்ன வேணும்? எனக்கு வேற எந்த ஒரு லைஃபும் தேவையில்ல. இந்த லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த லைஃபே எனக்கு போதுமானதா இருக்குன்னு சொல்லி கண்மணி ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப அன்பும் ஒவ்வொரு முறையும் கண்மணியை பத்தி அன்பு பேசினது எல்லாம் யோசிச்சு அன்பு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. இந்த உலகத்துல உன்னை விட புரிஞ்சு வச்சுக்கிட்டவன் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு உன்னை நான் நல்லா பத்தியே புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா என் மனசை புரிஞ்சுக்கல. எனக்காக என் பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா இரு துருவம் மாதிரி நம்ம 2 பேரும் போயிருக்க மாட்டோம் கண்மணி. நம்ம லைஃபும் இந்த அளவுக்கு சிக்கலா ஆயிருக்காதுன்னு சொல்லி அன்பு கண்மணியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி அன்பு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தூரத்துல இருந்து பாக்குற ஜீவாவுக்கு சம்திங் ராங், என்னாச்சு? கண்மணி அன்புவை பார்த்தாவே ஒரு மாதிரி ஆகுறாரு. அதே மாதிரிதான் அன்பும் கண்மணியை பார்த்தா ஒரு மாதிரி ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் இப்பதான் மீட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. ரொம்ப நாளா மீட் பண்ணி ரொம்ப நாளா பழகுனவங்க மாதிரியே இருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும்? இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இப்ப ஜீவா யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக? நம்ம நேர போயிட்டு கண்மணி கிட்ட கேட்டா கண்மணி இதுக்கான பதில் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. வா ஜீவா, ஏதாவது வேணுமா, சாப்பிடுறாங்க. இல்ல கண்மணி, ஒரு டவுட், அதை கிளாரிஃபை பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லு ஜீவான்றாங்க. இல்ல நீங்க இது வரைக்கும் அன்பு முன்ன பின்ன எப்பயாவது பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையே, ஏன் கேக்குறது சொல்லிட்டு கண்மணி தயங்கி சொல்றாங்க. இல்ல அன்புவா பார்த்தா எப்ப பாரு நீ முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்க, அன்புவும் உன்னை பார்த்து முறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி கோவப்பட்டா முறைச்சிட்டு நிற்பாங்களே, அந்த மாதிரி தோணுது. இஃப் யூ ஜோக், அதுதான் நான் ஜோக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல ஜீவா, அவரை முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது. அவரை நானு முதல் முறையை மீட் பண்ணது மோதல்ல தானே, அதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்மணி சமாளிச்சு அனுப்பிடுறாங்க. சரி கண்மணி, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்பேன், ஆனா தப்ப எடுத்துக்க மாட்டியே. நீ உன் புருஷனை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்க, ஆனா அவருடைய போட்டோ என்கிட்ட காட்டினது கிடையாது. அவர் பேர் என்ன, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட கண்மணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்ப நம்ம கண்மணி என்ன செய்ய போறாங்க? ஜீவா கிட்ட அன்புதான் அவங்களுடைய புருஷன்ற விஷயத்த சொல்லுவாங்களா, இல்ல சொல்லாமே மறைப்பாங்களா? ஜீவா உண்மையை கண்டுபிடிச்சு அன்பு கண்மணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துவாங்களா, இல்ல நம்ம ஜீவா வெண்ணிலா கூட சேர்ந்து கண்மணி அடையணும்னு சொல்லி முடிவு எடுப்பாங்களா? இப்ப நம்ம வெண்ணிலா கண்மணி அன்பு 2 பேரும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை அழிக்கிறதுக்கு, கண்மணிய அழிக்கிறதுக்காக வெண்ணிலா திரும்ப என்ன திட்டம் போட போறாங்க? இதை எப்படி கண்மணி முறியடிக்க போறாங்க? அட்லீஸ்ட் இப்பவாது அன்பு கண்மணியை புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.